श्रीशैले सदया पात्रं दीपक्यादि गुणान्नममितीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नारयामुनमध्यमामप्रदानार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मयुग्मव्यामोहदत्तरितराणि कृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यक्षणकुलपदे मुकुलाभिरामं श्रीमत्तरङ्गियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्तमरदार्पय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखरयोगिवाहान् भक्तान्विदेवपरायतीन्द्रस्तात् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहदत्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणं प्रपद्ये। गुरुमुखमनजीत्य प्रागवेदानुशेषान् नरपतिप्रक्लृप्तं शुल्कमादारकामः सुसुरवृन्दं रङ्गनाथस्य साक्षात् जजगरवृन्दं विष्णुयुक्तं नमामि। பின்னார்தர்மேஷு வெளிபத்தூர் என்றால் சொன்னார் கழக்கமலம் ஜுடினோம் முன்னாள் கையெழுத்தான் என்று வைத்தோம் கேள்வியில் சேரும் அடியெழுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியம் கொண்டாடப்பட்ட பிரான் வந்தான் என்ன ஈண்டிய எங்கம் எடுத்தோதா வேண்டிய வேரங்களோடு விரைந்து கையெழுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து சிவங்கடேச கருணாகிருதாபிஷேக ஸ்ரீ யாமுனாரிய குருவரேக பார்த்தமோதம் ஸ்ரீகிருஷ்ணசூரி பதபங்கஜ பிருங்கராஜம் ஸ்ரீகிருஷ்ணமாரி மரகம் சப்தம் நமாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் பரமஹம்ச வரிவிராஜாச்சாரியராய் உபய வேதாந்தா பிரவர்த்தகாச்சாரியராக எழுந்திருக்கும் ஸ்ரீ 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 எதிகிரி எதிராஜ ராமானுஜீய சுவாமி திருவடிவாரத்தில் அடியவர்கள் பிரணாமங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜீவபிரபந்த தாரா என்ற வரிசையிலே அடியரையும் பெரியாழ்வார் திருமொழியிலே 9வது பதிகத்தினுடைய சாரத்தை சொல்லும்படியான பாக்கியத்தை அருளிதனுக்கு தலையல்லால் கைமாறினேன். சிவைஸ்வ சம்பிரதாயத்தில் ஆழ்வார்கள் 12 பேரில் ஒவ்வொரு ஆழ்வாருக்கு ஒவ்வொரு பிராதானியம் காட்டி கொடுக்கிறார்கள். அதில் முக்கியமாக பெரியாழ்வாருக்கு கிருஷ்ணானுபவம் தான். கிருஷ்ணானுபவத்தை சொல்லும்படியான வகையிலே அமைந்திருக்கிறது. நம்மாழ்வார் கூட கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் தான். இருந்தபோதிலும் கூட பிள்ளை பருவத்தை அனுபவித்தவர், அதிலே ஈடுபட்டு ஆழங்கால்பட்டவர், போகத்தில் ஒழுவார புது வேர்கோல் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் கிருஷ்ணனுடைய திரு அவதாரம் தொடங்கி கிருஷ்ணாவதார குணசேஷங்களை எல்லாம் ஒன்று ஒழியாமல் அனுபவித்து வந்தார். அப்படிப்பட்ட பெரியாழ்வார் இங்கே இந்த பெரிய திருமொழியிலே பெரியாழ்வார் திருமொழியிலே பல்லாண்டுக்கு பிறகு வண்ணவாடங்கள் ஆரம்பித்து சொல்லிக்கொண்டு வருகிறார். இந்த காரணம் என்னவென்றால், ஏசநாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராந்தவ நிகேதனகான்னு ஸ்ரீராப்திநாதனானவன் இந்த உலகத்தை திருத்துவதற்காக பலவிதமான அவதாரங்கள் எடுத்த பொழுது இந்த இடத்துல திருக்கோட்டியூருடைய கிருஷ்ணாவதாரம் பண்ணினதாக பெரியாழ்வார் அனுபவிக்கின்றார். இங்கே பிறந்தது வடமதுரை இருந்தாலும் கூட பரசப்த நிர்ணயத்தை செய்வதற்காக பாண்டியராஜ சபையிலே செல்வநம்பி மூலமாக பெரியாழ்வார் அழைத்து செல்லப்பட்டு அங்கே பரசப்த நிர்ணயத்தை செய்தார் அல்லவா, அதை மெய்ப்பிக்கும் வகையிலே அந்த திருக்கோட்டியூரிலேயே கண்ணன் பிறந்ததாக அனுபவிக்கின்றார். வண்ணவாடங்கள் சூ என்று தொடங்கி அதிலே 461 பாசனங்கள். அந்த பாசனங்களிலே நமக்கு இந்த திருக்கோட்டியூர் எம்பெருமான் அங்கு கிருஷ்ணாவதாரம் பண்ணியதாக அனுபவிக்கின்றார். அந்த உகப்பித்திருக்கும்படியான வகையிலே திருக்கோட்டியூர் அவதாரமாக அருளியதிலே ஒரு விரோதம் கிடையாது. இப்படி கிருஷ்ணாவதார ரசத்தை அனுபவிக்கிற ஆழ்வார்கள், அந்த ஆழ்வார்களே முக்கியமான வரிவர். ரிஷிகளைப் போல அல்லாம ரிஷிகள்லாம் கரையிலே இருந்து கொண்டாடினார்கள். இவர் பாவனா பிரகசத்தாலே அன்பின் முயற்சியாலே கோபஜன்மத்தை ஆசைப்பட்டு ஆஸ்தானம் பண்ணி யசோதை பிராட்டி அனுபவிக்கிறார் போல அனுபவித்தார். அப்படிப்பட்ட அனுபவ பாசனங்களில் பார்க்குற பொழுது எனக்கு அடியனுக்கு கொடுத்திருந்த தலைப்பில் வட்டு நடுவே என்பது 9வது திருமொழி. இந்த பதிகத்திலே கண்ணனுடைய குழந்தை பருவம், அந்த குழந்தை பருவத்திலே முன்னே ஓடி வந்து மேலே விழுந்து அழைத்து கொள்ள வேண்டும்னு யசோதை ஆசைப்படுறார். அந்த ரசத்தை அனுபவித்து ஆசைப்பட்டு முன்பதிகத்தில் அச்சோ அச்சோ என்று தன்னுடைய சொல்லாலும்
அதுக்கு தகுந்தா போல தன் கைகளை அசைத்தும் அவனை அழைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றான். இங்கே அந்த ரசத்தை அனுபவித்தபடியை அந்த பிரேமத்துக்கு அனுகுணமாக தாமும் அப்படியே அனுபவித்தார் பெரியாழ்வார். அது மட்டுமில்லை, அவர் தன்னுடைய உகப்பனாலே ஓடி வந்து முதுகிலை மேல் விழுந்து அணைத்துக் கொள்ள விளையாட ரசத்தை அனுபவிக்க ஆசைப்படுகின்றார். அதுக்கு புறம்புல்குவான் என்று சொல்கின்றார். புறம் என்றால் முருகு, புல்குதல் தழுவுதல், முதுகிலை வந்து தழுவி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை சொல்லும் பொழுது அந்த இடத்துல எம்பெருமானுடைய மேன்மை குலங்கள் என்ன, நீர்மை குலங்கள் என்ன, இவைகளெல்லாம் சொல்லி அனுபவிக்கின்றார். யசோதைக்கு அந்த அனுபவம் இல்லாட்டால் கூட அவனை வந்து குழந்தையாகவே இருந்து அனுபவித்தார். இவர் எல்லாம் இருந்து பரசத்தத்தை அறிந்த வேண்டிய நிலைநாட்டினர். ஆகையாலே அந்த பரசத்துமான எம்பெருமான் செய்த அவதாரங்களுடைய சிறப்பை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த 10 பதிகத்திலே காட்டிக் கொடுக்கிறார். இங்கே இப்படியாக புறம்புல்குவான் என்று சொல்கின்றார். 18 தடவை வருது இந்த 10 பாசுரத்தில். அது அந்த காலத்தில் போல தரிசித்து பிரீதராகி அனுபவிக்கின்றார் ஆழ்வார். தமிழ் இலக்கியத்தில் பிள்ளைத்தமிழுக்கு வித்திட்டவர் பெரியாழ்வார்னு சொல்லுவான். என்ன காரணம் என்றால், இவர் 25 பதிகத்தில் குழந்தை பருவமும் இளமை பருவத்தையும் பிரித்து பாடியிருக்கார் இந்த பெரியாழ்வார். இருவகை பாட்டில் 25 திருமொழிகளை பாடியிருக்கின்றார். என்னன்னா 17 பதிகங்கள் குழந்தை பருவம், பிறப்பு, பாலாரிகேசம், தாலாட்டு, அம்புலி, செங்கீரை, செப்பானி, தளநடை, அருகில் வருகை, புறம்புல்குதல், அப்பூச்சி, அம்மமுண்ணுதல், கார்குத்தல், நீராட்டல், குழல்வாரல், பூச்சூடல், காப்பிடல், இந்த 17 பதிகமும் குழந்தை பருவமாகவே அனுபவித்திருக்கின்றார். அதற்கு மேலாக இருக்கின்ற 8 பதிகங்கள் இந்திரனோட பிரமன் 8 விரலையும் இளமை பருவத்தை அனுபவித்திருக்கின்றார். அடியனுக்கு கொடுத்த இந்த 17 பருவங்களில் 9வது பருவம் இன்னைக்கு வட்டு நடுவே புறம்புல்குதல் என்ற பதிகம். அதுதான் புறம்புல்குதல். புறம் என்று சொன்னபோது முருகன் சொன்னோம். முருகை வந்து தழுவ வேண்டும். புறம்புல்குவான் அவனா தருகினா சரி, இல்லை 4 வர சொல்லியா சரி, அவன் தானே வந்து புகுந்தபடியை சொல்வதாக அனுபவிக்கின்றான் மணவாள மாமுனிகள். இந்த பெரியாழ்வார் திருமொழிக்கு மணவாள மாமுனிகள் திருவாய்மொழிப்பட 2 பேரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதை வைத்துக்கொண்டு சொன்னாருக்கா. வட்டு நடுவே வளருகின்ற மாணிக்க முட்டு நுனியில் முளைக்கின்ற முத்தைய போல் சொட்டு சொட்டென்ன துடிக்க துடிக்க என் குட்டன் வந்து என்னை புறம்புல்குவான், கோவிந்தன் என்னை புறம்புல்குவான் என்று இந்த பாசுரம். அதாவது கண்ணன் வந்து யசோதனுடைய முருகை கட்டி கொண்டது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி அதே ஆழ்வார் அழகாக சித்தரிக்கின்றார் நமக்கு. அதாவது என் பிள்ளையானவன் 2 நீலமணி ஒட்டுகளின் நடுவிலே வளர்ந்து கொண்டிருக்கும்படியான மாணிக்க முற்றினுடைய நுனியிலே முளைக்கின்ற முத்தையை போல் சொட்டு சொட்டு என்று சிறுநீர் பல முறையும் துடிக்கும்படியாக ஓடி வந்து என் முருகை கட்டி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவன் கோவிந்தன் வந்து என் முருகை கட்டி கொள்ள வேண்டும். இந்த சிறுநீர் சொட்டிக்கொண்டு துடிக்க துடிக்க கண்ணன் ஓடி வந்து தாயை கட்டி கொண்டான் என்பதுதான் இந்த இடத்துல நமக்கு சாரம். தமிழ் இலக்கணத்தில் சொல்லக்கூடாதவற்றை வேறு சொற்களாலே மறைத்து சொல்லுவார்கள். அதற்கு பேர் இடக்கர் அடக்கல் என்று பெயர். இந்த இடக்கர் அடக்கல் நெறியை பின்பற்றி தான் ஆழ்வார் இங்கே கவியாகிய இந்த தேன் துடிக்க துடிக்க பாடியிருக்கின்றார் இந்த பாசுரத்தில். அதாவது இந்த பாசுரத்தில் வட்டு, மணிக்கட்டு, மாணிக்க முட்டு, அதன் நுனியிலே முளைக்கின்ற முத்து என்று உபமானத்தை தான் காட்டியிருக்கார். உபமேயத்தை காட்டவே இல்லை. அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கின்றார். இதை அதனால் இடக்கர் அடக்க கீழே கொண்டு போய் பார்க்குற பொழுது ஆச்சரியமாக இந்த இடத்துல சொட்டு சொட்டுன்னு அணுகாரம்னு மணவாள மாமுனிகளும் திருவாய்மொழிப்படியும் காட்டுறார். மனசில் நினைச்ச நிலையிலே சொட்டு சொட்டி வரலாங்க. அந்த மாதிரி ஒரு இது திருவாய்மொழிப்பட வியாக்கியானத்தில் இடுப்பிலே மாணிக்கத்தினாலே கட்டப்பட்ட அந்த அறைத்தை, அந்த திரு அறையிலே அதில் இருக்கின்ற ஒரு பிரதிபலிக்கிற பிம்பம் தான் சொட்டு சொட்டா தம்பதுன்னு ஒரு அர்த்தம் பண்ணுறார். இப்படியாக அந்த திருவாய்மொழி வியாக்கியானத்தில் பார்த்தோம்னா ஒரு ஐதீகத்தை காட்டிக் கொள்கின்றார். இங்கே அரச சபையில் இந்த பாட்டை பற்றி பேச்சு எழுந்துதான். அரசன் வந்து ஆஹா, பெரியாழ்வார் குழந்தை பருவத்தை நன்றாக பாடியிருக்கின்றாரே, ரொம்ப அழகாக இருக்கே என்று கொண்டாடினான். அந்த சமயத்தில் இந்த சிறப்பை அறியாத ஒருவன் எழுந்து, என்ன சுவாமி, இந்த என்ன அரசரே, இந்த பாசுரத்தில் மிகவும் தாழ்ந்து சிறுநீர் கழிக்கிறது விஷயத்தை அல்லவா ஆழ்வார் வந்து பேசியிருக்கிறார் என்று சொன்னான். என்ன சொன்னாய் என்று திடீர்னு அந்த இடத்துல பிரசாத வினைக்காரன் ஒருத்தர் எழுந்து, ஆழ்வார் எவ்வளோ கம்பீரமாக பாடியிருக்கார், கண்டமென்னும் கடினங்கள் பின்னாடி 4ஆம் பத்தில் பாடியிருக்கார். எப்படி பாடியிருக்கார்? அதிர் முகமுடைய வலம்புருகுமிழ்த்து அழுதமிழம் ஆழிகொண்டு எரிந்து அங்கு எதிர்முக அசுரர் தலைகளையிடனும் எம் புருடோத்தம நிறுக்கை
சருமுகன் கையில் சருப்பயந்தாரில் சங்கரன் சடையனில் தங்கி கதிர்முகம் அணிகொண்டு இழிமுனல் கங்கை கண்டமென்னும் கடுநகரேன்னு திருவிக்கிரமத்தால் அளந்து செய்தபோது அந்த எம்பெருமானுடைய திருவடியை திருமஞ்சனம் செய்தார் அல்லவா பிரமன். திருவடி அவன் அந்த கங்கை நீர் தலையை தாங்கினான் அல்லவா. இப்படி இரண்டு தேவதாந்திர வேறு பேர்கள் கூட இவருக்கு பணி செய்தார்கள் அல்லவா. ஆகையினாலே பரதத்தன் என்னை செய்ததை அங்கே காட்டியிருக்கிறார் என்று எடுத்து சொன்னாராம். பார்த்தால் அரசன் ஆச்சரியமான சரியான சமயத்தில் சொன்னேன் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டதாக அந்த இடத்துல ஐதீகத்தை காட்டுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆச்சரியமான பாசனம் ஒட்டு நடுவே வளருகின்ற மாணிக்க முட்டு நீர் முளைக்கின்ற முத்தைய போகும். அடுத்த பாசனமானது கண்ணனுக்கு முதல்ல மாணிக்கம் கட்டி வைரமணி கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணத்திரு தொட்டு விட்டு பாடும்போது தேவத்தரைகள்லாம் பிரமன் முதலாக எல்லாரும் வந்து ஒவ்வொரு ஆபரணத்தை கொடுக்குறார். அந்த மாதிரி ஆபரணங்களை அணிந்த அந்த திருவாமூலத்தோடு தான் கண்ணன் இப்போ இருக்கான். இந்த 8 பரியத்திலையும் அதையே வச்சு தான் யசோதை அனுபவித்ததை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். அதற்கு அனுகுணமாக இந்த பாசுரத்தை ஆச்சரியமாக கிடைக்கின்றார். கிங்கிணி கட்டி கிரிகட்டி கையினில் கங்கணமிட்டு கழுத்தில் தொடர் கட்டி தன் கணத்தாலே சதிரான் அணிந்து வந்து என் கண்ணன் என்னை புறம்புல்குவான் எம்பினான் என்னை புறம்புல்குவான். கண்ணனுக்கு முன்பே சாத்திருக்கின்ற திருவாபரணங்களோடு இருந்து இருப்பை சொல்லி அழைக்கின்றார். இங்கே இந்திரன் கிங்கிணியை கொடுத்து தூரம் இருந்தால் கால் பரவக்கூடாது. அவன் தொட்டிலிருந்து கொடுத்தபோது கையிலே கங்கணத்தை கொடுத்தார்கள் தேவர்கள். கண்டிகை ஹாரத்தை கொடுத்தான் வருணன். திருவரையிலே கிங்கிணி கட்டி கையை கட்டி கிரிக்க வனத்தை கொடுத்தார்கள். திருவாபரண திரளோடையே என் கண்ணை முன்னாலே என்னை கலாட்சித்து நீ வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த பாசுரத்திலே நீ எப்படிப்பட்டவன்? கண்ணன்றதுக்கு சுலபன் அர்த்தம். அப்படிப்பட்ட சுலபனாக இருக்கிறவன் எம்பினால் அதே சமயத்தில் எனக்கு சுவாமியானவன் புறம்புழுக வேண்டும் என்று இந்த பாசுரத்திலே சொல்லுகின்றால். கிங்கிணி கட்டி கிரிகட்டி என்று சதிரால் நடந்து வந்து என்று சொல்லும்போது இந்த இடத்துல மணவாள மாமனிகள் நான் அறியாதபடி நடந்து வந்து அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்கிறேன். இல்லை நாங்கள் அழகதாக நடந்து வந்துன்னு ஒரு அர்த்தம் சொல்கிறேன். இப்படிப்பட்ட எம்பெருமான் என்னை புறம்புழுக வேண்டும் என்று காட்டுகின்றார். நீங்கள் மிகவும் கொழுந்து விட்டு பெரிய அடுத்த பாசுரத்தில் சொல்கிற பொழுது துரியோதனை பற்றி சொல்கிறார். அதாவது பாரத போர் நடந்து கௌரவாலை அழித்ததற்கு காரணமாக கண்ணனுடைய பெருமையை பற்றி சொல்லும் பொழுது இந்த பால்யத்திலே அவனை பற்றி சொல்கிறப்ப நீ இப்படி செய்தல்லவா துரியோதனை எல்லாம் கௌரவ சேனையை அழிக்கும்படியாக செய்து அர்ஜுனனை பாண்டவர்களுக்கு உதவி செய்தாய் அல்லவா என்பதை எடுத்து காட்டுவதற்காக அமைந்த பாசுரம் இது. கட்ட கரித்தை கிடந்த பெருஞ்செல்வம் ஒத்து புரிந்து கொண்டு உண்ணாது மண்ணாழ்வான் கொத்து தலைவன் குடிகடத் தோன்னியா அத்தன் வந்தென்னை புறம்புல்குவான் ஆயர்கள் ஏறன் புறம்புள்ளுவான். அந்த துரியோதனுடைய சம்பத்து எப்படி இருக்கின்றன? ஐஸ்வர்யமானது மிகவும் கொழுந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஏன்னா பாண்டு ராஜா கிட்டேன்னு வாங்கிட்டான். எல்லா பாண்டவர்களுக்கு ஒன்றும் கொடுக்காம பூமி முழுவதும் தான் ஒருத்தரே ஆள வேண்டும் என்று தன் தம்பிமார்கள் 99 பேரோடு சேர்ந்து தான் தான் இந்த பூமிக்கு தலைவனாக இருக்க வேண்டும், தான் ஒருவனாகவே ஆளுவதற்கு யோசித்திருந்தான் அவன். அப்படியாக இருந்தனை அப்படிப்பட்டவனை அந்த அவனுடைய சந்ததி அருந்து போகும்படியாக வம்சமே இல்லாது போகும்படியாக பார்த்த சாரதியாக இருந்து கண்ணன் எம்பெருமான் அப்படிப்பட்டு அவர்களை பாண்டவர்களுக்கு உதவி செய்தான் அல்லவா. அப்படிப்பட்டவன் என்னை புறம்புழுக வேண்டும், இடைக்குலத்துக்கு தலைவனானவன் என்னை புறம்புழுக வேண்டும் என்று காட்டிக் கொடுக்கிறார். இங்கே அதாவது இந்த இடத்துல கத்த கரித்து கிடந்த பெருஞ்செல்வம் என்று கொழுந்து கிடக்கிறதா மகத ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்தும் தனக்கு என்ன பிணங்கள்லாம் இல்லாதபடிக்கு இருக்கின்றான். கொழுப்புன்னு சொல்கிறானுங்க, தக்கத்தரித்து பக்கப்பருத்துன்னு சொல்கிற மாதிரியாக மிகவும் கொழுந்து கிடக்கிற மகத ஐஸ்வர்யத்தை என்று காட்டிக் கொடுக்கிறார். பந்துக்கள் தான் பாண்டவர்கள். அப்படிப்பட்ட பாண்டவர்களோட கூடி நெஞ்சு புரிந்து கொண்டு ஜீவிக்கலாமே, அது ஜீவிக்காமல் இருக்கின்றான். இந்த பூமி பரப்பு முழுவதுமாக தான் ஆள வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கின்றவனை சாரத்தியம் பண்ணி, ஏனென்றால் துரியோதனம் அதாவது 5 ஊரில் ஒரு ஊரான்னு கொடுன்னு கேட்டான், ஏதாவது கொடுன்னு கேட்டான். தூது போய் கண்ணன் அது கொடுக்க மாட்டேன்னு சொல்லி போருக்கே ரெடியாக இருந்தான் துரியோதனன். அதனால் அந்த கண்ணன் எம்பெருமான் அவருடைய திருமாலையில் படித்து கொண்டிருக்கும்போது துரியோதனன் வந்து இவர்கிட்ட ஏதாவது சகாயத்துக்காக வரான். அதே சமயம் தூங்கி கொண்டிருந்தான். அர்ஜுனனும் பிறகு போகின்றான். அர்ஜுனன் திருவடியை வணங்கிவிட்டு திருவடியிலேயே உட்காந்து கொண்டிருக்கின்றான். துரியோதனன் அவனுக்கு தலை பக்கம் உட்காந்துருக்கான். கண்ணன் ஏந்த பின்னே அர்ஜுனனை பார்க்க நான் தான் முன்னாடி வந்தேன்னு துரியோதனன் சொல்கிறான். என்ன ஒன்றும் சொல்லி கேட்கல, உனக்கு எனக்கு சேலைகள்லாம் ஒன்றும் கேட்குறான், கொடுக்குறான். அர்ஜுனன் கேட்குறான், அப்பா நான் ஒன்றும் சடைஞ்சிருக்கேன், எனக்கு நீ தான் வரணும் என்று சொல்லிக்கிறான். ஆயுதம் எடுக்காமல் அவருக்கு உதவி பண்ணுறதுக்காக ஒப்புக்கொண்டான்னு சரித்திரம். அதனால் இங்கே என்ன பண்ணார், சந்ததி அரும்புறதுக்காக சாரத்தியமாக இருந்தான்.
சாரதி வேஷம். இது எங்கே காட்டுறதுன்னா கீதா பாஷ்யத்தில் எம்பெருமானார் அவதாரிகளை காட்டுறார் ஆச்சரியமாக. பார்த்தம் நஜனமாத்மானம் சாரதிம் சர்வலோக சாட்சிகம் சகார என்று எம்பெருமானார் பாண்டவர்கள் என்ன கௌரவர்கள் என்ன இவர்கள் போர் தொடங்க போகிறார். அந்த சமயத்தில் புருஷோத்தமனான இந்த கண்ணன் எம்பெருமான் அவன் எல்லா ஈஸ்வரர்களுக்கும் தலைவனாக இருக்கிற எம்பெருமான் உலகுக்கு உதவுவதற்காகவே மனிதனாக அவதரித்தான் அல்லவா. அப்படிப்பட்ட கண்ணன் எம்பெருமான் அர்ஜுனன் மேலே வாத்சல்யத்தினாலே அர்ஜுனன் இருக்கும்படியான அத்தை பிள்ளை அவர்களே இருக்கும்படியான வாத்சல்யத்தாலே தான் அவனை தேர்வை உட்கார வைத்து அந்த தேரோட்டியாக ஸ்தானத்தில் இருந்து பாருங்க எப்படி பண்ணுறேன் என்று உலகத்துக்கெல்லாம் காட்டும்படியாக வைத்தான். லோகம் சாட்சிகம் சகார என்று காட்டிக் கொடுக்கிறார் இங்கே. அப்படி அதனால் தோன்றிய அங்கே தோன்றினான் அல்லவா, பார்த்தனுக்கு சாரதியாக தோன்றினான் அல்லவா, அதை பிரகாசப்படுத்த தெரியினான் அல்லவா. அந்த தேரில் இந்த நிலையை நாம் அனுபவிக்க வேண்டாமா? பிள்ளலோகாச்சாரியார் மும்முட்சி பிள்ளையில் ஆச்சரியமாக சொல்கிறார். சாரத்திய வேஷம் எப்படி இருந்ததாம்? கையும் உழவுகோலும் பிடித்த சிறுவாய் கையிலும் சேனாந்தூளி தூசரிதமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றின திருவடிகளுமாய் நின்ற சாரத்திய வேஷத்தை மாம் என்று காட்டுகிறான் பிள்ளலோகாச்சாரியார் ஆச்சரியமாக இதை காட்டிக் கொடுக்கிறாருங்க. அப்படியாக பார்த்தனுக்கு சாரதியாக கொண்டு பிரகாசகமான சுவாமியாக இருப்பவன் என்னை புறம்புழுக வேண்டும், என்னுடைய கோபர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன். ஏன்னால் அதுக்கு முன்னாடி இருந்த விற்த்தாந்தங்களையும் கோவர்த்தன் விற்த்தாந்தம் கோவர்த்தனகிரியை தூக்கினான்லவா, இதை பார்த்தா இந்திரன் இவர் தான் இந்த இளையர்களுக்கெல்லாம் தலைவனாக வைக்கணும் என்று தலை வைத்தான். ஆகையாலே ஆயர்கள் இளையர்களுக்கெல்லாம் தலைவனானவன் என் முருகை அணைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக யசோதை பிராட்டி சொன்னதை அனுபவித்ததை பெரியாழ்வார் அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்தை. அடுத்த பாசுரத்திலேயும் கிருஷ்ணாவதாரத்திலே முக்கியமாக பாரத போர் நடந்த பொழுது அதற்காக சரணாகதி பண்ணி தத்துவத்தை இந்த பாசுரத்தை காட்டுகின்றார். எம்பெருமான் சர்வதர்மான் பரித்தச்ச மாமேகம் சர்வம் பிரஜா அகம்தா சர்வபாபேபியோ மற்ற மாசுகான்னு சொன்னான். அர்ஜுனன் பார்த்து கர்மயோகம் ஞான யோகம் எல்லாம் சொன்னாப்படி இதெல்லாம் இல்லை, எம்பெருமான் தான் உபாயம் என்பதை நிலைநாட்டுவதற்காக எல்லா பாவத்தையும் தர்மங்களையும் தேவ யாத்திரையாக செஞ்சுட்டுக்கணும். ஆனால் நான் செய்கிற எண்ணம் இல்லாமல் எல்லா பாவத்தையும் சரி எல்லா தர்மங்களையும் விட்டு என்னை ஒருவனே உபாயமாகப்பட்டுன்னு சொன்னான். அதை இங்கே காட்டி கொடுக்கிறார் பெரியாழ்வார் இந்த பாசுரத்தை. நான் அந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்ன தாழ்ந்த தனஞ்சயற்காகே தரணியில் வேந்தர்கள் உட்க விஜயன் மணித்தெந்த ஊர்ந்தவன் என்னை புறம்புல்குவான் உம்பர்கோர் என்னை புறம்புல்குவான். அர்ஜுனன் எப்படி இருந்தான்? இங்கே பக்கம் எதிர தன்னுடைய தாத்தா பாட்டி பந்துக்கள் எல்லாம் நிற்கிறான். அப்படியே அவனுக்கு இதுவே மனசில் பலம் இல்லாத போயிட்டான். அந்த பலமில்லாத தோஷத்தினாலே தைரியம் இல்லாத போயிட்டு, தைரியம் இல்லாத தோஷத்தினாலே தர்ம விஷயத்திலே மயங்கி நெஞ்சையுடனாக இருந்தான். அப்படி மயங்கி நெஞ்சனாக இருந்து கண்ணனை கையில் கண்டா எனக்கு எது உறுதியான நன்மையோ அது எனக்கு உபயோகப்படுமோ அது எனக்கு நீ சொல்ல வேண்டும். நான் உனக்கு சிஷ்யனாக இருக்கிறேன், உன்னை சொல்ல விழுந்த என்னை சிஷ்டிப்பாயாக என்று கேட்கின்றான் இந்த பாசுரத்திலே. இதை கீதா பகவத்கீதையில் பார்த்தோம்னா கீதா பாஷ்யத்தில் 2:7 கார்பண்ய தோஷோபகத சபாவகா பிரிச்சாமித்வா தர்மசம்பூர்ண சேனான்னு காட்டுறது எச்சேயா என்று காட்டிக் கொடுக்கிறார். இதைத்தான் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று நாந்தகம் ஏந்திய நம்பி சரண் என்று அர்ஜுன வார்த்தையை காட்டுறீங்க ஆழ்வார். தாழ்ந்த ஜனஞ்சயற்காகி தரணியில் வேந்தர்கள் உட்க விஷயன் மணித்தின்றேர் ஊர்ந்தவர் என்னை புறம்புல்குவான் உம்பர்கோன் என்னை புறம்புல்குவான் என்று காட்டினான். கண்ணன் பெருமானுக்கு விட்டு 4 கை, எல்லாருக்கும் நல்லவா பார்க்குறதுக்கு 4 கை இருக்குது. கம்சன் வதிச்சாவிட்டு எல்லாம் 4 கையை தெரிஞ்சுன்னு சொல்லுவாள். அப்படியா கையில் ஒரு கையில் நாந்தகம் ஏந்தி கொண்டிருக்கின்றான். நந்தகம் என்பதானது நாந்தகம்னு சொல்கிறான். நந்தகின்னு சகஸ்நாமத்தில் கூட ஒரு திருநாமம். நாந்தகம் என்ற பேரை உழைத்தான திருக்குற்று உடைவாள் பேர். திருக்குற்று உடைவாள் என்று மனவாழ்வழிகள் சாய்க்கிறார். அந்த திருக்குற்று உடைவாளை அடியாருடைய ரட்சணத்துக்காக காலதாமதம் இல்லாமல் சகாயத்துக்காக எல்லா காலமும் பூவை கையில் ஏந்தினா போல ஏந்து கொண்டிருக்கின்றான் அந்த கண்ணன் எம்பெருமான். அதை ஏந்தி கொண்டு எதற்காக ரட்சிக்கைக்கு ஈடான அப்படிப்பட்ட அந்த கையில் ஏந்தி கொண்டு பிறரை சத்துருக்களை கொல்லுவதற்காகவும் தனக்கு வேண்டியவர்களை காப்பாற்றுவதற்காகவும் உரும்படியான குணங்களோடு நிறைவேற்றியிருக்கிறார். ஆகையாலே நம்பி என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட நம்பியானவன் நீ எனக்கு ரட்சகனாக வேண்டும் என்று அர்ஜுனன் வார்த்தையாக சொல்கின்றாருங்க. தாழ்ந்த ஜனஞ்சயற்காய் தாழ்ந்த என்பதனாலே சரணாகதி செய்ததை சொல்கின்றாருங்க.
அர்ஜுனன் பட்சபாதியாக இருக்கின்றான். அதுக்கு பட்சபாதியாக கண்ணன் இருக்கின்றான். தரணியில் வேந்தர்கள் இப்படிப்பட்ட இந்த ஒரு வைபவத்தை பார்த்தா அங்கே இருக்க முடியாது, பூமியில் இருக்க முடியாது. ராஜாக்கள் எல்லோரும் அர்ஜுனன் பக்கத்தில் பட்சபாதமாக இருக்கின்ற தேனை நடத்துகின்றானே, அவருடைய சாமர்த்தியத்தை பார்த்து நாம் இந்த இடத்தை இனிமேல் ஜீவிக்க முடியாது போட்டிருக்குமா என்று நெஞ்சுழுக்கும்படியாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த அர்ஜுனனுடைய அழகான சின்ன தேரை சாரதியாய் என்று நடத்தினான் அந்த காலத்திலே. அப்படிப்பட்ட இந்த புறம்பொழுக வேண்டும் என்று காட்டுகின்றார். இங்கே நம்பி சரண்டு சொன்னபோது நம்பிக்கு கல்யாண குணம் பூர்ணன்னு சொன்னார். எம்பெருமானார் கீதா பாஷ்யத்தில் அவதாரிக்கையிலேயே 4-5 குணகணங்களை சொல்கிறார். சுரூபத்தினால் ஏற்பட்ட குணகணங்கள் என்ன, சுபாவத்தால் ஏற்பட்ட குணங்கள் என்னன்னு இப்படி சொல்லிட்டு போகிறார். அதில் எந்த இடத்துல கல்யாண குண பூர்ணனால் ரட்சிப்பதற்கு ஈடான குணங்கள் சொல்ல பொழுது சுவாபாவிகான அதிகாரிய ஞான பல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜா அசஞ்சேய கல்யாண குண மகோததேன்ற இந்த இடத்துல, அதாவது இயல்பாக இருக்கின்ற குணம் என்ன, எல்லையற்ற மேன்மையுடைய ஞானம் என்ன, பலம் என்ன, பலமான தரிக்கும் தன்மை, ஐஸ்வர்யம் என்ன, வீரியம், தேஜஸ்வி, இப்படிப்பட்ட கல்யாண குணங்களோடு கூடியிருக்கின்ற எம்பெருமான் ஆகையாலே நம்பி என்று சொல்லப்படுகின்றார். பிள்ளலோகாச்சாரியர் மமுட்சப்படியில் எம்பெருமானை பற்றி சொல்ல பொழுது மாம் என்பதற்கு இந்த இடத்துல சர்வரட்சகனாய் அர்ஜுனை பார்த்து சொல்கிறான், உனக்கு கையாளாய் உன் இசைவு பார்த்து உன் தோஷத்தை போத்தியமாக கொண்டு உனக்கு புகழாய் நீர் சுடுமா போலே சேர்ப்பாரே பிரிக்கும் போதும் விடமாட்டாரே ரட்சிக்கிற என்னை என்று ரட்சகம் செய்வதிலே இருக்க முடியாத திடத்தன்மையை அர்ஜுனனுக்கு தைரியத்தை விளைவிக்கின்றார். இந்த சூத்திரம் மூலமாக காட்டிக் கொடுக்கிறார் நமக்கு பிள்ளலோகாச்சாரியார். இப்படியாக ரட்சகனுடைய குணபூர்த்தியால் இருக்கிறது. அந்த இடத்திலே அந்த எம்பெருமானை கண்ணன் எம்பெருமானை தாழ்ந்த தனஞ்சயனானவன், தனஞ்சயன்ற ஒரு 4-5 பெயர் தான் வருது கீதையில், பகவத்கீதையில் முதல் 2-3 அத்தியாயத்தில் வருது, பின்னாடி வருது. அந்த தனஞ்சயன்ற பேர் காதி சுவாமியினுடைய சிஷ்யர் விஸ்வசேனாதிஜியன் இருந்தார் அந்த காலத்திலேயே. அவர் எழுதியிருக்கிற கீதா பாக்கியம் விவரணத்தில் தனஞ்சயனானவன் தனத்தை பெற்றிருக்கிறதுனா என்ன தனம்னா பகவத் பாகவத ஆச்சாரியத்தை தனமாக பெற்றிருக்குன்னு எழுதுகிறவர் இந்தில. அப்படிப்பட்ட தனஞ்சயனுக்காகி தரணியில் வேங்க இந்த பூமியிலே இருக்கின்ற எல்லா அரசர்களும் அர்ஜுனன் பட்சபாதமாக இருக்கின்றான் கண்ணன் என்பதை தெரிந்து அவன் மூலமாக தேவை நடத்துகின்றான் என்று கேட்டு நாம் ஜீவிக்கிறது எப்படியோன்னு பயப்பட்டாலாம், நெஞ்சு உடுக்கும்படியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட துர்வர்க்கத்தை நிரசிப்பதற்காக, பூபாலத்தை போக்குவதற்காக இந்த கண்ணன் எம்பெருமான் அவதரித்தான் என்பதை காட்டிக் கொடுக்கும்படியான வகையிலே இங்கே ஊர்ந்தவன் என்னை புறம்புல்குவான், உம்பர்கோல் என்னை புறம்புல்குவான் என்று காட்டிக் கொடுக்கிறார். இங்கே அடுத்ததாக இந்த 10 பாசுரத்தில் பெரும்பாலும் பாரத போர், கிருஷ்ணாவதாரத்தில் முக்கியமாக வாமன அவதாரத்தை பற்றி சொல்கிறார், திருக்குறவதாரத்தை பற்றி சொல்கிறார். அதற்கு பிறகு பாரிஜாத தன்னுடைய அபிமதமான சத்தியபாமைக்காக எடுத்துக் கொடுத்ததை சொல்கின்றார். இந்த விற்த்தாந்தெல்லாம் வருது. அதில் இப்போ அடுத்த பாசனம் ஆச்சரியமாக சொல்கிறீங்க. வெண்கலப்பத்திரங்கட்டி விளையாடி கண் பல பெய்து கருந்தரை காவின்கு பண் பலவாடி பல்லான் இசைப்பா பண்டு மண்பல கொண்டான் புறம்புல்குவான் வாமன் என்ன புறம்புல்குவான்னு காட்டிக் கொடுக்குறாருங்க. வாமனாவதாரத்துக்கு நோக்கம் வந்துருச்சு. இப்போ பெரியாழ்வாருக்கு மகாபலி கையில் நர்மதை கரையிலே யாகம் செய்கின்றான். அந்த இடத்துல மான் உருவாக என் எம்பெருமான் செல்கின்றான் விஷ்ணுவானவன். அந்த சமயத்தில் முனிவர்கள் அவனுக்கு மங்களாசாசனம் செய்கிறார்கள். அதுதான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட இதனை ஆழ்வார் வெண்கலப்பத்திரங்கட்டி விளையாடி என்று சொல்கின்றார். இங்கே தேவர்களை காப்பதற்காகவே அதிதி வயிற்றிலே மகனாக பிறந்தான். நான் உனக்கு பிறகுன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டான். அதிதியும் கணவனோடு சேர்ந்து இருந்து வாழ்ந்தாள், கருவுற்றாள். பாத்திரபத மாதத்தில் சுக்லபட்சத்தில் துவாசி திதியில் சிரவண நட்சத்திரத்தில் அபிஜித் முகூர்த்தத்தில் அவதரிக்கிறார் பகவான். வாமனாக பிறக்கின்றார். பிறக்கும்போது அவனுக்கு சங்க சக்கரம், கதை, பத்மை 4 கையில் இருக்குது. இடுப்பில் பீதாம்பரம் இருக்குது. தாமரை மலர் போன்ற கண்ணு, கருமையான திருமேனி, காதுகளிலே மகர குண்டலங்கள், மார்பிலே சீவச்சம், வளை, தோல் வளை, கிரீடம், அரை நான் எல்லாம் இருக்குது.
கச்சிப முனிவருக்கு மகனாக பிறந்தார். பிறக்கும்போது அவருக்கு அந்த வயதில் 5 வயசு சிறுவனாகவே வடிவம் கொண்டிருந்தால் மகரிஷிகள்லாம் ஜாதகர்மம் செய்கின்றார்கள், உபநயனம் செய்கின்றார்கள். சூரியன் காயத்ரி மந்திரத்தை உபதேசிக்கிறார், பிரகஸ்பதி பிரம்மாஸ்திரத்தை கொடுக்கிறார், பிரம்மத்தை காசியவர் மேகலையை வழங்குகின்றார். இந்த உபநயன விழாவிற்காக நிறைய பேர் வந்திருக்கார். தேவர்கள்லாம் அவரவர்கள் பரிசுகளை வழங்குகின்றார்களாம். பூமி பிராட்டி மான் தோல் கொடுக்குறார், சந்திரன் வந்து தண்டம் கொடுக்குறான், அஜிதி யாதவர் சிறந்த ஆடையை கொடுக்கிறார், பிரம்மா கமண்டலம் கொடுக்கிறார், குபேரன் அட்சய அதாவது பிச்ச பாத்திரம் கொடுக்கிறார், கீழோகம் குடையை கொடுக்கிறார், சப்தரிஷிகள் எல்லாம் தர்பையை கொடுக்கிறார், சரஸ்வதி ஜபமாலை கொடுக்கிறார், உமாதேவி முதல்ல பிச்சை போடுறதுக்காக போகிறார் அந்த பாத்திரத்தில். இப்படி மகாபலி சக்கரவர்த்தி ஆனவன் நர்மதை நதிக்கரையிலே யாகம் செய்கின்றான். அந்த இடத்துல இப்படியாக செய்கின்றான். இவன் பெற்றோர்கள் அனுமதி பெற்றுக்கொண்டு இவன் யாகத்துக்கு செல்கின்றான். தண்டம், குடை, ஜலம் நிறைந்த கமண்டலம், கவுஞ்சி, யஜ்னோபவீதம் இவையெல்லாம் தெரிவித்து கொண்டு ஜடாமணியான வாமனனானவன் அங்கே யாசிப்பதற்கு செல்கின்றான். பண்பலபாடி கண்டு இசைப்பு மங்களாசாசனம் பண்ணும்படியாக எல்லோரும் இருக்கிறான். அந்த சிறுவன் வருவது போல யாகாதரிக்கு போகின்றான். சூரியன், சந்திரன், அக்னி எல்லாரும் எழுந்து வரவேற்கின்றார்கள். இங்கே இந்த இடத்துல ஆச்சரியமாக நம்ம புராணத்தில் பார்த்தோம்னா யாசகம் செய்யும்போது வாங்கும்போது குனிஞ்சிருக்கின்றான். தான் பெற்ற மகிழ்ச்சியினாலே நிமிர்ந்தான் என்று சொல்லுகின்றான். இங்கே மண்பல கொண்டான்ற இடத்துல அவன் திருவடிகளாலே அளந்தான் அல்லவா, அளந்த அந்த மாமனி அந்த இடத்துல மாமன் பார்க்குறான், விஸ்வரூபமே காட்டினான். அந்த விஸ்வரூபத்தை காட்டி மகாபலி அனுபவிக்கிறான். எப்படி அனுபவிக்கிறான்றத ஆச்சரியமாக சித்தரிக்கின்றார்கள் புராணத்தில். விண்ணும் மண்ணும் திசைகளும் 7 உலகமும் 7 கடலும் எல்லாம் அவனிடம் அடங்கியிருந்தன. உள்ளங்காலிலே பாதாளம் தெரிந்தது, விண்ணும் மண்ணும் தோற்ற பாதத்திலே தெரிந்தது, பூலோகமான கணைக்காலிலே இருந்தது, பர்வதங்கள் எல்லாம் முழங்காலில் தம்பட்டது, மருந்து மூலிகள் எல்லாம் தொடையிலே இருந்தது, சந்தியா காலமானது பீதாம்பரத்தில் இருந்தது, பிரஜாபதி ஆர்மன் குஹ்யத்திலே இருந்தான், அசுரர் கூட்டங்கள் எல்லாம் அடிவயிறு பின்புறம் இருந்தார்கள், மரீச்சி முதலான முனிவர்கள் முன்புறம் இருந்தார்கள், நாவியிலே வானம், விழாவிலே 7 கடல்கள், திருமார்பிலே நட்சத்திர மண்டலம், நெஞ்சிலே சத்தியம் தர்மம் இவையெல்லாம் ஏந்திருக்க முடியாது, கைகளிலே தாமரை மலர்கள், உள்ளத்திலே மகாலட்சுமி, கழுத்திலே வேதங்கள், கைகளிலே இந்திரன் முதலான தேவதைகள், காதிலே 4 திசைகள், தலையிலே சொர்க்கம், மூக்கிலே வாயு, நாக்கிலே வருணன், கண்ணிலே சூரியன், வாயிலே நெருப்பு, பேச்சிலே வேதாந்தங்கள், உதட்டிலே ஆசை, கேசத்திலே மேகம், இமையிலே இரவு பகல், நடையிலே வேள்விச் சடங்குகள், உடல் முழுவதும் மூலிகைகளாக இருந்தது, இரத்த நாடியிலே நரிகள், புத்தியிலே பிரம்மதேவன். இப்படி பார்த்தான், ஆச்சரியமாக பார்த்தான். இப்படிப்பட்ட விஸ்வரூபத்தை ரொம்ப அழகாக விவரிக்கிற புராணங்களில் மகாபலி பிரமித்து நின்றான். கையிலே அவனுடைய சுதர்சனமானது சுழன்றிருந்தது. மற்ற கைகளிலே சங்கம், கௌமேரகம், கரை இவையெல்லாம் இருந்தன. பண்டு பலபாடி பண்ணில்லையேன் அந்த சமயத்தில் எல்லாரும் சோத்திரம் பண்ணுகின்றார்கள். அஜிஜி சோத்திரம் பண்ணுற 3 ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். இப்படியாக வாமனன் என்னை அழைக்கின்றான் என்று மண் பல கொண்டான் புறம்புல்குவான், வாமனன் என்னை புறம்புல்குவான்னு காட்டிக் கொடுக்கிறார் இந்த இடத்துல. அது மட்டுமல்ல, தேவர்கள் எல்லாரும் கொண்டாடுகின்றார்களாம். சங்கை சுரானாம் திவி அதே ஸ்திதம் ஹரிஹி என்று இந்த இடத்துல ஆகாசத்திலே வைமானிகள் என்ன, சொர்க்கத்தில் இருக்க முடியாத தேவர் கூட்டங்கள் என்ன, பூமியில் இருக்கின்ற மனிதர்கள் என்ன, எல்லோரும் சோத்திரம் பண்ண முடியாதவன். அப்படிப்பட்டவன் அடிவைப்புகளை செய்தானே, அந்த திருவிக்கிரன் எல்லோருக்கும் மங்களம் உண்டு பொருட்டு இருக்கட்டும் என்று எல்லோரும் வேண்டுவதை காட்டிக் கொடுக்கிறார் இங்கே மணவாள மாமணிகள். அடுத்த பாசனமும் உலகம் தலைவர் என்ன, சத்திரமேந்து தலையருமாந்தியாய் சத்திரமேந்து தனியருமானியாய் உத்தரவேதியன் என்ன ஒருவனை கத்திரியன் காணி வத்தும் கொண்ட பத்திராகாரன் புறம்புல்குவான் பாலனந்தான் புறம்புல்குவான். திருவடி அடைந்த அந்த பெருமையை சொல்லுகின்றார். இங்கே உலகம் அளந்த போது எப்படி இருந்தது என்று சொல்கிறாங்க. கொடையை தரித்து கொண்டிருந்தான் வாமனநாதவன். வேறொரு சகாயம் இல்லாமல் அத்விதீயனான பிரம்மச்சாரியாக இருந்தால் யஜ்ஞவானத்தில் போகின்றார். அங்கே உத்தரவேதியில் பக்கத்தில் நின்று கேட்குறான்,
நன்றாக தானம் செய்து கொண்டிருக்கின்றானே அந்த மகாபலி சக்கரவர்த்தி பற்று செலுக்கின்றான். அவர்கள் எல்லோரும் பார்க்க முடியாத சமயத்திலே இந்த உலகத்தை எல்லாம் உலகம் பெற்று அந்த தாரவாத்து கொடுக்குறா. அது மங்களகரமான வழியை பெறுகின்றான். அப்படிப்பட்டவன் என் புறம் புழுக வேண்டும். முன்பு பாரணந்தான் என் புறம் புழுவான். முன்பு இழந்த பூமியை திருவிடிகாலை அளந்து கொண்டு காணிக்கிறார். கட்சி சத்திரமேந்து தனிருமானியாய் உத்தரவேதியில் நின்ற ஒருவனை கத்திரியிற்கான காணிமுத்தம் கொண்ட பத்திராகாரன் புறம் புழுகுவான், பாரணந்தான் புறம் புழுகுவான்னு காட்டுறீங்க. சத்திரன் இந்த இடத்துல எப்படின்னா குடையும் கையில் வைத்து கொண்டு அசகாயனாக இருக்கின்றான் அவன். அப்படி செல்லும்போது மறக்காமல் மான்தோலை மார்பில் மறைச்சுன்னு போகிறான். ஏன்னா பிராட்சி இருக்கா திருமார்பில் இல்லையா, அது மறக்காமல் போதுதான் நல்லா காட்டி கொடுக்குறாருங்க. மார்பையை மறைத்து கொண்டு சென்றானாம். ஏன்னா கொடுத்தே பழகினவன் இப்போது இறக்கின்றான். அங்கே போய் குரலாய் இறக்கின்றான். அதனால் எப்படி போகணும்னு தெரியாது இல்லையா. அதனால் நிலம் மாபலி வா மூடித்தான் இப்படி வேறு கேட்கலாம். தடுமாறுறான், கேட்கலாம் தெரியும். மகாபலி மனைவி வித்யாவளி அவன் பார்க்குறாள் அந்த குழந்தை எப்படி இருப்பார், எவ்வளோ அழகாக இருக்கான். அவன் சொல்லிட்டு தாரை வாழ்க்கத்துக்காக கமண்டலத்தின் தயாராக நிற்கிறான் மகாபலி. வண்டு உருவம் கொண்டு அந்த கமண்டலத்தில் முழுக்குள்ளே புகுந்துதான் சுக்கராச்சாரியர் அழைக்கின்றார். பார்த்தான் எம்பெருமான் கடல் எம்பெருமான் எல்லாம் சர்வேச்சன் அல்லவா. சுக்கராச்சாரியன் அந்த தர்பயால துவாரத்தை குத்தி அடைப்பை நீக்குகின்றார். சுக்கரன் கண்ணை திரும்பால் நிறைய சக்கர கையினேன்னு ஆழ்வார் பாடியிருக்கார் இவரே. இப்படி தர்பையினாரை கிளறி விட்டான். நிலமங்கையை தாரை வாழ்க்கின்றான் மகாபலி. மாமனால் தாரை வாழ்க்கை வர வேண்டிய இடத்துல நிலமங்கையை அசுரன் தாரை வாழ்க்கை பெற்றான் வாமனன் என்று காட்டிக் கொடுக்கிறார். அவளுடைய கையை தன்னுடைய கையாலே பிடிக்க வேண்டியவன் அவளுடைய திருமேனியை தன்னுடைய பாதத்தாலே கொள்ளும்படியாக எண்ணிவிட்டான். உலக அளக்கும் உத்தமனாக ஓங்கினான் அவன். ஓரடியாலை திருவலை அடைந்த நிலமங்கை கேள்வனாகிய மகிழ்ச்சி கண்ணிலே தெரியும்படியாக திருவிக்கிரமனாக விளங்கினான். இந்த திருவிக்கல்யாணத்தை பார்ப்பதற்காக பொய் ஆழ்வார் என்ன சொல்கிறார், இந்த நிலமங்கை நீரேற்று மூவடியால் சென்று சிறந்த செங்கன்மான் என்று காட்டிக் கொடுக்கிறாருங்க. மான் தோழனை மார்பிலே திரையிலே மறைத்து சென்றானாம். மான் தோல் அளித்தவள் பூமி பிராட்சி அல்லவா. உபநயிக்கும் போது திருக்குறளிலே திருவிடி தொற்று அனுபவித்து அப்படிப்பட்ட மகாபலி திரும்பி பார்க்கிறான். சுயப்பதி என்று தெரிஞ்சது அவனுக்கு. உத்தரவேதியிலே மகாபலியை ராஜாக்கள் எல்லோரும் பார்த்து தனக்கு சொம்மான பூமியை அவன் தனக்காக்கி கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அற்றியாய் வாங்கினானே என்று காட்டி கொடுக்கிறார். இங்கே சுக்கராச்சாரியர் வந்தவன் திருமான்னு சொன்னால் கூட மகாபலி கேட்கல. வந்தவனுக்கு நான் கொடுக்கணும், பூபதியாக நான் இருந்தாலும் கூட மகாபூபதியாக வந்திருக்காரு அவருக்கு நான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி கொடுக்கலன்னா 4 விதமான குற்றம் வரும் எனக்கு. பிரகலாதனுக்கு என்னுடைய தாத்தா பிரகலாதன் அவருக்கு இழிவு ஏற்படும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றி காட்டணும், வேறு ஜென்மம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. பூமாதேவி அசத்தியவாதிகளை எல்லாம் நான் தாங்க முடிவது இல்லைன்னு சொல்லியிருக்கின்றார். என் பதவி இல்லை போனாலும் பரவாயில்ல, கொடுத்த வாக்கை மீறமாட்டேன். வந்திருப்பவன் பரந்தாமன் என்று சொன்னதுனால யாசிக்கும் போது கொடுப்பதுதான் இஷ்டம் என்று கூறுகின்றான். இப்படியாக அப்படிப்பட்ட எம்பெருமான் என்று மறுத்து புலக வேண்டும் என்று சத்திரவேந்தி தனியுருமானியாய் உத்தரவேதியில் என்ன ஒருவனை கத்திரியலுக்கான காணிமுத்தம் கொண்ட பத்திராகாரம் புறம்புலுவான் என்று பாரணந்தான் புறம்பான் இந்த பாசுரத்தை காட்டிக் கொடுக்கிறார். அடுத்ததாக பாசுரத்தை கண்ணனுடைய நீர்மை குணங்கள் பார்க்கும் பொழுது அவன் எப்படி வெண்ணை சாட்டான்னு ஆச்சரியமாக சொல்லு. நிறைய பாசனம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பாசனத்தை காட்டுற ஆச்சரியமாக. பொத்தவர் அணைக்க விட்டு அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தலாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்தென்னை புறம்புல்குவான் ஆழியால் என்னை புறம்புல்குவான். இந்த பாசனத்தில் ஆட்சியர்கள் எல்லோரும் பசு எண்ணெய் வெண்ணெய் திரவியங்கள் எல்லாம் இவன் திருடி சாப்பிட்றான்றதுக்காக இவனுக்கு 8வது இடத்துல வைக்கணும்னு சொல்லி வைக்கிறான். உரிமையில் வைத்து உரையை சேவித்து வைக்கிறார்கள். அதை பார்த்தான் இவன் எப்படி இதை எடுக்கிறதுன்றதுக்காக உரலை போட்டு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஸ்டூல். இந்த காலத்தில் ஸ்டூல் இருக்கும், அந்த காலத்தில் இடையர்களுடைய கோகுலம் இல்லையா, அங்கே உரம் இருக்குது உரல். அந்த உரலில் நல்ல உரலாக இருந்தால் அவள் எடுத்துன்னு போவான் அடிக்கடி. பொத்த உரல்னு சொல்கிறானுங்க. அடி பொத்தலாக இருக்கும்படியான உரலை கீழே கவித்து போட்டான். அது மேலே இருந்து பானையிலே சேமித்து வைத்திருக்கின்றார்கள். தலாவினில் வெண்ணெய் எண்ணெய், தலாவினில் பால் எண்ணெய், நன்றாக காய்ச்சி வைத்திருக்க பால், இவை ரெண்டத்தையும் உருட்டி கீழே உருட்டி டான் என்று காட்டுகிறேன். அப்படிப்பட்ட கண்ணன் அடிபட்டு ஓட்டை பயன்படாது எல்லாருக்கும் ஒதுக்கு வைத்தபடியான அந்த உரலை உருட்டி கொண்டு வந்து அந்த உருக்கியை கவிழ விட்டு அதன் மேலே ஏறி நின்றான். நல்ல உரலாக இருந்தால் நடுவே தேடுவார்கள் அல்லவா, அதனால் பொத்த உரலை கொண்டு எரித்தான். மதுரமான காய்ச்சின பாலை எல்லாம் திரட்டி பாலை வைத்த அதையும் கடைந்து தராவிலை சேர்த்து வைத்து இங்கே விழுங்கினான். அப்படிப்பட்ட எம்பெருமான் அந்த அமது செய்கிற போது எப்படி இருந்துதான் மிக்க ஆசையினாலே அந்த திருவையினால் நிறைந்து நன்றாக
அமுது செய்தான் என்று காட்டுகிறான். அப்படிப்பட்டவன் யார்? அவன் அத்தன். முதல் பாட்டை குட்டன் என்று சொன்னால் அத்தன் என்று சுவாமியானவன் மிகவும் உகந்து சொன்ன வார்த்தை என்று மனவாளவாணி இந்த இடத்தை காட்டிக் கொடுக்கிறார். இங்கே அத்தன் என்பார். அது மட்டுமல்ல, ஆழியான் என்ன பெரும்பொருள். ஆழியான்னா திருவாயு திருச்சக்கரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறதுனாலே திருவாயை வைத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல வஞ்சகத்தினாலே மிகவும் ஆழ்ந்தவர். எப்படி இந்த வெள்ளியை திருடலாம் என்ற வஞ்சகத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார் அல்லவா, அதை உத்தேசித்து மனவாளவாணிகள் இந்த இடத்துல கையிலே, அதாவது கிருத்திமத்திலே மிகவும் அவகாதமாக உடையவன் என்று காட்டிக் கொடுக்கிறார் இந்த இடத்துல. அப்படிப்பட்டவன் என்னை புறம்புழுக வேண்டும் என்று காட்டிக் கொடுக்கிறார். அடுத்த பாசத்தில் கண்ணனுடைய கோவிலோசை. கண்ணனுடைய கோவிலோசையின் மயங்காதவர்களை கிடையாது. நிறைய பாசங்கள் பாட்டுகள், நாவலம் பெரிய தீவிர வாழ்வு, நங்கன் மீது இருபது கேளு, இப்படியான பாசங்கள்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஆச்சரியமான பாசனத்தில் சொல்கிறார். மூத்தவை காண முதுமணல் குன்னேரி கூத்தவர் தாடி கோவிலாலிசை பாடி கூத்தவர் தாடி கோவிலாலிசை பாடி வாய்த்த மறையோர் வணங்க இமையவர் ஏற்றவன் என்னை புறம்புல்குவான் எம்பிரான் என்னை புறம்புல்குவான். மூத்தவை காண முதுமணல் குன்னேரி. அந்த ஆய்ப்பாடியிலே இடையர்கள் இருக்கின்றார்கள், வயதானவர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இடைச்சாதிக்கு தகுந்த வயது வலிமை எல்லாம் இருக்கின்ற மூத்தவர்கள் எல்லோரும் கண்ணனுடைய விளையாட்டை பார்ப்பது முடியாத வகையிலே கண்ணனானவன் எல்லாருக்கும் தெரியும்படியாக யமுனைக்கரையில் நிறைய மணல் மேடு இருக்குது. அங்கங்கே நிறைய மணல் மேடு இருக்குது. அந்த மணல் மேட்டில் உயரமான மணல் மேடை ஏறி அங்கே ஏறி கோயில் வாசிக்கிறான். ஏனென்றால் அந்த கோயில் மூலமாக நிலவரிலே பெண்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கண்ணன் மிகவும் தூரத்தினாக இருக்கின்றான். அவனால் இங்கே 5 லட்சம் குடியிலே பெண்கள் எல்லோரும் உள்ளே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் பார்க்கும்படியாக அங்கேருந்து கண்ணன் அவன் கோயிலார் இசைப்பாடி என்று அந்த மணற்குன்றிலே ஏறி வேய்குழலிலே இசைகளை பாடிக்கொண்டிருக்கின்றான். அவன் நர்த்தனம் செய்து கொண்டிருக்கிறான். அதாவது தான் நினைத்த பெண்களுடைய பெயரெல்லாம் சொல்லி அழைக்கிறான். வெறுத்தவர்களெல்லாம் காது கட்டி பறை கொள்கின்றான். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பழகி போக பெண்களுக்கு நன்றாக தெரியுமல்லவா. அதனால் அந்த குகராசையை வேண்டியவரை திரட்டி காடுகின்றான். இந்த பெற்றோமே என்று உலகத்தை வாய்ந்து அங்கே கூத்தாடுகின்றான். என்ன கூத்து? மரக்கால் கூத்தா எந்த கூத்துன்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு கூத்துன்னு சொல்லலான்ட்டு. ஏன்னா 11 வகை கூத்து இருக்குது. கூத்துற அல்லியம், கொட்டி, குடை, குடம், பாண்டரம், மல், துடி, கலயம், பேடு, மரக்கால், பாவை என்று 11 வகை கூத்துக்கள் கண்ணன் விளையாடி இருக்கான்னு தெரியுது. குடக்கூத்து ஆடினான் என்று நம்ம பார்க்குறோம். அதாவது தன்னுடைய அனிருத்தனை சிறையில் போட்டான் பாணன். அந்த சமயத்தில் நகர வீதியிலே குடக்கூத்தாடினான்னு காட்டி கொடுக்குறார்கள். மரக்கூத்தாடினான்னா மன்றில் மரக்கால் கலந்து கூத்தாடினான்னு கேட்டு மரத்தினாலே செய்த காலை வைத்துக்கொண்டு கூத்தாடினான். அது மரக்கூத்துன்னு பேர். இப்போ கோயிலாரிசை பாடி என்று காட்டிக்கின்றார் இங்கே மனவாளவாணிகள். வாய்த்த மறையோர் வணங்க. இந்த விளையாட்டை காண்பதற்காக ரிஷிகள் என்ன, அங்கே இருக்க முடியாத மனிதர்கள் என்ன, அந்த ஆய்ப்பாடியிலே இவரை காணுவதற்காக ஆசைப்பட்டு கண்ணனை பின்பற்றி திரிகின்றபடியானவர்கள் என்ன, எல்லோரும் வந்து வணங்குகின்றார்களாம். தேவர்கள் எல்லாரும் இதை கண்டு வியக்கின்றார்கள் என்று காட்டி கொடுக்கிறார். இங்கே இந்த மணல் குன்ற மரத்தை லீலா சுகர் கிருஷ்ண கருணாமத்தில் ஆச்சரியமாக சொல்கிறார். அந்த யமுனையில் மணல் குன்றில் மரத்து நிழலில் நீர் ஜலம் இருக்குது. அது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான். இடது கையில் வேணுவை வைத்து கொண்டிருக்கின்றான். ஒரு வாத்திய விசேஷமாக மாட்டுக்கொம்பை கையில் வைக்கின்றான். பசுக்கள் ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருக்கின்றான். தாமரை இலையிலே தஜ்ஜோதத்தை வச்சுட்டு அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றான். என்ன அழகு ஆச்சரியமாக அனுபவிக்கின்றான். அப்படி கோவிலோசை ஓதுகின்றான். கண்ணன் கோவிலோசை வரும்போது எப்படி இருந்துதான், மயில் முடியிலே மாலையாக கட்டி வைத்த மயில் இலை இருந்தது. கழுத்திலே தொங்கப்பட்ட காட்டு பூமாலை, உடலிலே காவிக்கடலை குறைத்திட்ட பலவிதமான பொட்டுக்கள், முகத்திலே சீல ரசம் கழிக்கும்படியாக ஊறும்படியான கோவிலோசை, இப்படியாக கோவிலோசை செய்கின்றான் என்பதை காட்டிக் கொடுக்கிறார் இங்கே லீலாரசம். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை எனக்கு புறம்புழுக வேண்டும் என்று காட்டி வாய்த்த தன்னுடைய சேஷங்களை எல்லாம் திருவடியாளர் எல்லாம் ஆசைப்பட்டு தன்னை முதலே விரிந்து பார்க்க வேண்டும் என்படியார் ரிஷிகள் என்ன, இந்த விளையாட்டிலே தோற்று வணங்க முடியாத தேவர்கள் என்ன, இவர்கள் எல்லாம் வந்து என்னை இந்த 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 விளையாட்டுக்கு கோயில் வச்சு பார்க்க வேண்டும் என்று இருக்கின்றார்கள் அல்லவா. அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னுடைய முதுகிலை வந்து பற்ற வேண்டும் என்று காட்டிக் கொடுக்கிறார் இந்த இடத்தில். அடுத்ததாக பாரிஜாத ஹரணம் என்பதை பற்றி ஆழ்வார்கள் நிறைய பாடியிருக்கார். இவரே பின்னாடி என்னானன் தேவிக்கு அந்நின்ப பூ ஈயாதாள் என்று ஆச்சரியமாக காட்டிக் கொடுக்கிறார். இந்த பாரிஜாத புஷ்பத்தை பற்றி சத்யபாமாவுக்காக அபிமத விஷயத்துக்கு அனுகுணமாக அவள் பாரசந்தரின் இங்கே காட்டிக் கொடுக்கிறார். கற்பக காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினல் நிற்பன செய்து நிலாத்திகழ் முற்றத்துள் உயிர்த்தவன் என்னை புறம்புல்குவான் உம்பருவோன் என்னை புறம்புல்குவான். தேவேந்திரனுடைய நந்தவனத்தில் விசாலமாக இருந்த அந்த கற்பக விஷத்தை
தன்னுடைய தன்னுடைய திருமாலையில அகத்திலே முற்றத்திலே நட்டு தர வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அபிமதியான பிராட்டியானவள் சத்தியபாமை. அவளுக்காக இப்போதே அவற்றை கொண்டு தரவேன் என்று எம்பெருமான் நிலா விளங்குகின்ற அவள் முகத்திலே அவளுடைய அந்த பளிச்சென்றிருக்கிற அவள் பார்க்கிற போது அந்த நிலா முற்றத்திலே கொண்டு தன்னுடைய இந்த கருடன் மூலமாக இந்த கல்பவிருட்சத்தை பிடிங்கி எடுத்து கொண்டு வந்து நட்டு காண்பிக்கிறான். அப்படிப்பட்டவன் நித்தியசூர்களுக்கு தலைவனாக இருக்கவன் என்னை முகப்பட்டவன் என்று சொல்கிறான். இந்த இடத்துல ஆச்சரியமாக கதையை பார்க்குற போது விஷ்ணு புராணத்தில் பாரிஜாத கதை ரொம்ப கற்பகக்காவு கருகிய காதலிக்குன்னு காட்டுகிறார். கண்ணன் இந்திரனுக்காக நரகாசுரனோடு போர் செய்தான். அவனை கொன்று மீண்டும் இந்திரனுக்கு சொர்க்கத்திலே குடியேறச் செய்தான். சத்யபாமாவும் அவனுமாக அங்கே போனான், 2 பேரும் போனான். அப்படி போகிறபோது அங்கே கற்பக பூவை எல்லாம் சிலர் வைத்து கொண்டிருந்தார்கள். அந்த பூவின் வாசனையோ நன்றாக இருந்தது. சத்யபாமாவுக்கு ஆச்சு, அடே நம்மளுக்கு இந்த பூ கிடைச்சா நல்லா இருக்குமே என்று பார்க்கின்றால் இங்கே. அதே சமயத்தில் சத்யபாமை கண்ணனுக்கு தேவர்களுடைய தோற்கடித்தான் செஞ்சது இல்லையா? இந்த பாரிஜாத மரத்தை பார்த்தாள் அவள். இந்த பூங்கத்தெல்லாம் இவளுக்கு வாசனை வந்த உடனே எனக்கு இது வேணுமே என்று சத்யபாமை கண்ணனுடைய தோளை பற்றி கொண்டு கேட்கின்றாள். கற்பக மரத்தை என்னுடைய புறக்கடையில் நட வேண்டும் என்றான். அதுக்காக அந்த மரத்தை வேரோடு பிடிங்கி கொண்டு வந்தான்னு நமக்கு சரித்திரம் இருக்குது. இந்த இடத்துல பெரிய ஒரு அத்தியாயமே நடக்கிறது. 2 பேருக்கும் இந்திரன் வந்து கோபம் கொண்டான். இந்திரனுக்கு சகாயம் பண்ணி அவங்ககிட்ட போய் பண்ணும்போது இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான். சசி தேவியானவள் இது வந்து மனிதர்களாலே சூட்டப்படுவது இல்லை, தலைவலி வரும் கூட சொல்லியிருக்கார். இப்போது தானே கொண்டு போக வேண்டும் என்று சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, அது பண்ணால் கஷ்டம் என்று தோட்டத்துக்கு போகிறாயோ சத்யபாமா இந்திரனுடைய தோட்டத்துக்கு போனால் அந்த காவலாளிகள்லாம் ஆரோப் பண்ணலை. சசிதேவியை கேட்கணும், கேட்டு தான் நீங்கள் வரணும். அதெல்லாம் என்ன கிடையாது, எனக்கு நீ பண்ணி தரணும்னு கண்ணன்கிட்ட பிடிவாதமாக கேட்குறான். ருக்மிணியும் ஜாம்பவதியும் காட்டி அதிகமாக பிரீத்தி உண்டுன்னு சொல்கிறியே, அதை நிரூபிக்க முடியாத இன்றைக்கி எனக்கு கொண்டு வைக்கணும் என்று பிடிவாதமாக சத்யபாமா இருக்கின்றார். உடனே நீ எப்படியாலும் பண்ணணும், இருங்க நான் போய் இப்போ கேட்டு வரேன்றான். பர்மிஷன் கொடுத்தா தான் இந்த வெட்டிங்கில் போக முடியும் என்று அந்த தோட்டக்காரர்கள்லாம் சொல்லுகின்றார்கள். அதற்கு மீறி பண்ணுற சமயத்தில் இந்திரனுக்கு தெரிஞ்சு போய் வஜ்ராயுதம் திட்டு வரான். வஜ்ராயுதம் மூலமாக சண்டை கொண்டு வர பார்த்து தன்னுடைய மனைவிக்காக ஒவ்வொருத்தரும் எவ்வளோ போராடுறார்கள். இங்கே சசி தேவிக்கு சாட்டிஸ்ஃபை செய்வதற்காக வஜ்ராயுத சக்கரம், இவன் பார்த்தா சக்கராயுதத்தை சக்கரத்தை 2 பேரும் வஜ்ராயுத சக்கரம், இவன் கருடன், அவன் ஐராவதம். இந்த ஐராவதத்துக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான சண்டை பல இது நடக்கிறது, பல நாள் நடக்கிறது. கடைசியில் எப்படியோ எப்படி இருந்தாலும் இவளுடைய எது பூர்த்தி பண்ணணும் என்பதற்காக அவன் சொல்கிறான், கண்ணன் சொல்கிறான், நான் பாரிஜாதம் எனக்கு இஷ்டம் இல்லை, நான் பரசந்திரத்தை நிரூபிக்கணும், ஆசிரியருடைய பரசந்திரத்தை நிரூபிப்பதற்காக இது ஒரு பெரிய இது நடந்திருக்கு என்று சொல்லி நிற்பனை செய்து நிலாத்திகள் முற்றத்தில் உயிர்த்தவன் என்னை புறம்புள்ளுவார் என்றார். இங்கே கொண்டு வந்து நட்ட பிறகுதான் அந்த விருட்சமானது தழையும் பூவாகவும் கொழுந்துமாக இருக்கின்றதாம். பூலோகத்தில் வந்த பிறகு அப்படி இருக்கின்றது. அபிமதியான சத்யபாமிக்காக தான் பரசந்திரனாக இருந்து செய்தார் என்ற உகப்பி தெரிய வேண்டும் என்பதற்காக செய்ததை இந்த இடத்தில் ஆழ்வார் என்று காட்டும் பொழுது கற்பகக்காவு கருகிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினல் நிற்பனை செய்து நிலாத்திகள் முற்றத்துள் உயிர்த்தவன் என்னை புறம்புள்ளுவான் என்று காட்டிக் கொடுக்கிறார். இங்கே உயிர்த்தவன் இடத்துல அந்த கல்பத்தை செழிப்பித்தவன் நன்றாக. கல்பக மரம் இங்கே வந்து நட்டினத்தால் என் தழைகளும் பூக்களும் எல்லாம் வந்ததுண்டு. நித்தியசூர்களுக்கு தலைவனாக இருக்கின்றார். பிராட்டி உகப்பு செஞ்சதுனால இந்த சபாவத்துக்கு தோற்றுவிட்டார்கள் யார்? நித்தியசூர்கள். அதனால் ஆமாம், எங்கள் நித்தியசூர்கள் அங்கே இருக்கிறவர்களவா, பிராட்டி பற்றி தெரியவல்லவா, திருமகள் மண்மகள் ஆய்மகள் என்று சொல்லும்படியாக பிராட்டி உகப்பு செய்கையாலே இந்த சபாவத்துக்கு தோற்று எழுதி கொடுக்கும்படியான நித்தியசூர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறவன். அப்படிப்பட்டவன் என் புறம் புலக வேண்டும் என்று காட்டிக் கொடுக்கிறார். இந்த பாரிஜாதத்தை மகிமையை ஆச்சரியமாக சொல்கிறார். அதாவது பொதுவாக அது அருகிலே சென்றமானால் தன்னுடைய முற்பிரிவினுடைய நினைவு உண்டாகும். அந்த மரத்தினுடைய மரங்கள் எல்லாம் 3 யோஜனை தூரம் மனம் வீசும். அதனால் எல்லாம் மனமாயிடும் அந்த இடமே. அதற்கு பிறகு யாரவர்கள் எல்லாரும் தங்கள் உடலை பார்க்கணும், தெய்வீகமாக புரிந்திருக்க ஜெயங்களாக மாறிவிடும். இப்படிப்பட்ட குணம் கொண்டது இந்த பாரிஜாத மரம் என்று காட்டிக் கொடுக்கிறார்கள் புராணத்தை. கடைசி பாட்டாக இந்த திருவாய்மை கற்றவர்களுக்கு பலத்தை சொல்லுகின்றார் பெரியாழ்வார். ஆட்சியன் ஆழி பிரான் புறம்புருளியா வேய்த்தனந்தோழி சொல் விசுஜித்தன் மகிழ்ந்து ஈத்த தமிழை இறைந்தும் வல்லவர் வாழ்த்தனன் மக்களை பெற்று மகிழ்வரே. ஆட்சியன் ஆழிப்பிரான் புறம்புல்கியா வேய்த்தனன் தோழி சொல். யசோத பிராட்டி எப்படி இருக்கின்றாலாம்?
மூங்கில் போன்று இருக்க முடியாத பெருத்த திரளாக இருக்கின்ற தோள்களை உடையவள். அப்படிப்பட்ட தாயான யசோதை பிராட்டி அந்த காலத்திலே எம்பெருமானுடைய திருவாழியுடைய கண்ணபிரான், கையிலே திருவாழியுடைய கண்ணபிரான் புறமொழிகிற பிரகாரத்தை சொல்லி ஆழ்வார் பெரிய ஆழ்வார் பாவனா பிரகசத்தாலே அன்று முயற்சியால் அனுபவித்து உகந்து அருளி செய்தாரே. இந்த 10 பாசுரத்திலே எத்தனை திராவிடமான தமிழ் வேதமா என்று சொல்ல முடியாத திராவிடத்திலே இந்த 10 பாசுரங்களையும் சொல்லி வைத்ததை ஓதவல்லவர்கள் எம்பெருமானுக்கு பல்லாண்டு வாடகைக்கு ஈடான சமமான பிரிதொன்றுக்கு இல்லாத சிறப்புடைய சீடர்கள் என்ன, புத்திரர்கள் என்ன, இவர்களை பெற்று சந்தோஷிப்பார்கள் என்று கருத்தியில் பலஸ்துதி சொல்லும்போது வாய்ச்சலன் மக்களை பெற்று மகிழ்வர்கள். நன்மக்களை என்று சொல்லும்போது நல்ல மக்களானவர்கள் சிஷ்யர்கள், மக்கள் என்ற போது வம்சத்துக்காக பிள்ளைகள் என்று சிஷ்ய புத்திரர்களை என்று காட்டிக் கொடுக்கிறார் மனவாழ்வை. இருவரையுமாக பெற்று வாழ்வார்கள் என்று. இங்கே விஷ்ணுசித்தன் மகிழ்ந்தின்றார். விஷ்ணுசித்தன் தான் விஷ்ணுவை சித்தத்திலே எப்போதும் கொண்டிருப்பவன் அர்த்தம். திருவாய்மொழி பிள்ளை ஆச்சரியமாக காட்டுறீங்க. அரவத்தமிழினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து என்று சித்தனான பெரியாழ்வார் எப்பொழுது தம் மனசிலே திருப்பார்க்கடலே ஏச நாராயணன் ஸ்ரீமான் ஸ்ரீராமன் நிகேசவான் சொன்னவே அந்த எம்பெருமான் பள்ளி கொண்டிருப்பதை நினைத்து கொண்டிருப்பதனாலே விஷ்ணு சித்தர் என்று பெயரானது இவருக்கு நிறைப்பெற்றது என்பதை காட்டிக் கொடுக்கிறார் திருவாய்மொழி பிள்ளை. இப்படிப்பட்ட இந்த 10 பாசுரத்தை அனுபவிப்பதனாலே நன்றான சிஷ்யர்களையும் புத்திரர்களையும் பெற்று லபிப்பார்கள் என்று ஆனந்தமடைவார்கள் என்று காட்டிக் கொடுக்கிறார் மணவாள மாமணிகள் இந்த பெரியாழ்வார் திருமொழி. இப்படிப்பட்ட ஒரு அவகாசத்தை கொடுத்த ஜீவ சுவாமிகளுக்கு அறிவுடைய கிருதஜையை தெரிவித்துக் கொண்டு தலையெல்லாம் கைமாறு ஸ்ரீமத்தை விசித்தாரும் மனோனந்த கேசவை நந்தநந்தன சுந்தரி கோதாயிரமங்கலம் ஸ்ரீமதே ரம்பிஜாமாத மணீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனை பூஜா நித்திய ஸ்ரீ நித்யமங்கலம். அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடலோபன் தந்தாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாழ மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் இன்னும்